பார்த்தோம்னா, அந்த செருப்பு வீச்சு, விஜயனுடைய தாமதமான வருகை, அங்க கரண்ட் ஏன் நிறுத்தப்பட்டது? இந்த மாதிரியான சில முக்கிய கேள்விகளை வைத்திருக்காங்களே, அத நம்ம பெருசா பார்க்கலாம். ஆக்சுவலா செருப்ப தூக்கி வீசுனது, கரண்ட கட் பண்ணுன்னு சொல்றாங்களே. அப்ப அதுக்கும் இதே கேள்விய நீங்க கேட்ட கேள்விய அங்க பத்திரிக்கையாளர் கேட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க. கரண்ட் கட் பண்ணது எங்கன்னா, அவங்களுடைய ஜெனரேட்டர் லைன அவங்க தான் கட் பண்றாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறார். அதுல தாவேகாவுடைய தொண்டர்கள், அந்த ரசிகர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஏறி குதிச்சு, அந்த தகர சீட்டெல்லாம் உடைத்துக் கொண்டு, அந்த ஜெனரேட்டர் மேல ஏறி நிக்கிறாங்க. அவங்களா தான் என்ன செய்றாங்க, வயர கட் பண்றாங்க. அந்த ஜெனரேட்டர் மூலமா இருக்கக்கூடிய அந்த பவர் கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஸ்ட்ரீட் லைட்ல வந்து கரண்ட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த லைட் இருக்கிறத வந்து காமிக்கிறாரு. இப்ப நாங்க எங்க கட் பண்ணோம்? கரண்ட்ட கட் பண்ணாங்கன்னா, உங்க மக்கள் போய் அந்த இதுல போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நிக்கிறாங்க. விஜய பார்க்கணும்னு சொல்லி கரண்ட் கம்பியில போய் மின்சார கம்பியில் போய் ஏறி நிக்கிறார்கள். உயிரிழப்பு பெருசா வந்துடக்கூடாதுன்னு தான் கரண்ட் கட் பண்ணோம். இருந்தாலும் இங்க கரண்ட் கட் பண்ணல. ஒரு 15,000 பேர் கொண்ட குழு கூட்டம் வந்து எடப்பாடியாரை பார்க்க வந்தது. இவங்கள பிரஸ் ஒரு 10,000 பேர் வைத்துக் கொண்டாலும் 25,000 பேரை தாங்க முடியாதா? ஆக இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். இது யாருக்குமே கட்டுப்படாத கூட்டம் அப்படிங்கிறத அவரு சொன்னாரு. கல்ல தூக்கி எறிஞ்சிருக்கு. கத்தியால கீச்சான்னா, அதுல கல்ல தூக்கி எறிஞ்சு கத்தியால் கீழ்க்கப்பட்டவர்கள்லாம் இப்ப எங்க 3 நாளா எங்க போயிருந்தாங்க? புதுசு புதுசா இன்னைக்கு வர்றாங்களே. அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் எதுவும் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? காயமடைந்தவர்கள் போலீஸ்கார்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா என்று கேட்கிறார். ஒண்ணுமில்ல. மாவட்ட செயலாளருடைய மனைவி தான் இந்த கத்தியால கிழிக்கப்பட்டதா சொன்னதாக, அந்த கருத்தெல்லாம் சொன்னதாக சொல்றாங்க. ஸ்ப்ரே அடித்து மயக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்ப ஸ்ப்ரே அடித்து மயங்கக்கூடிய அந்த லைவ் வீடியோல நீங்க காட்ட முடியுமா என்று பத்திரிகையாளரே கேட்கிறார். ஊடகம் 24 ஹவர்ஸ் நீங்க லைவ் பண்ணிட்டு இருந்தீங்க அத. அப்ப யாராவது ஸ்ப்ரே வாயிட்ல கையில வைத்துக் கொண்டு முகத்துல அடித்தானா தெரியாதா மத்தவங்களுக்கு? அந்த டிவில ஒளிபரப்பாதா? இந்த கேள்வி எல்லாம் ஒரு நியாயமான கேள்வியா இருக்கிறது. செந்தில் பாலாஜி தான் அடியாளை உள்ள இறக்கி விட்டார். செந்தில் பாலாஜி தான் நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டார். செந்தில் பாலாஜி தான் செருப்பு வீசினார். செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் கள்ளத்தூக்கி வீசினாங்க. இப்படி எல்லாம் சொல்லி அவதூறுக்கு அவர் நேரடியாக வந்து பத்திரிகையாளரை அணுகி இந்த மாதிரியான பதில் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான். இது வந்து செந்தில் பாலாஜி மடியில வந்து கனம் இல்லை என்பதை தெளிவாக வந்து உணர்த்தியிருக்கிறது. அப்படின்னு சொல்றாரு. அருணா ஜெகணேசனுடைய விசாரணை முடியட்டும். நாங்களும் அதுல போய் விசாரிப்ப சொல்லுவோம்ல அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து செந்தில் பாலாஜி இதுல குற்றமற்றவரு. திமுக காப்பாத்த தான் போயிருக்காங்க என்பதை தெளிவாக உணர்த்துகிறது.